Hello all. So welcome back to the part 3 of this CO attainment workshop. So இதில் வந்து I will show you how to calculate the indirect assessment. Indirect assessmentன்றது ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக்லேருந்து நம்ம calculate பண்ணுற ஒரு பேராமீட்டர். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டில் ஆஸ் யூஷுவல் ப்ரிலிமினரி டேட்டாலாம் நம்ம இங்கே ஃபில்அப் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், கோர்ஸ் கோட்ஸ், எந்த செமஸ்டர், நேம் ஆஃப் த ஸ்டாஃப், எந்த எக்ஸாமுக்காக பண்ணுறோம், அண்ட் தென் சீரியல் நம்பர் ஆஃப் தி சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். ஸோ டிபெண்டிங் அப்பான் நம்ம எந்த டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறோம், CIA-1 2 3 இல்லை என் செமஸ்டரா அப்படின்றத பொறுத்து இங்கே நம்பர் ஆஃப் CO வரும். இப்போ CIA-1 இருக்குது அப்படின்னா அதில் ரெண்டு CO மட்டும்தான் டிஃபைன் ஆயிருந்திருக்கலாம். அப்போ நம்ம அந்த 2 மட்டும் எடுத்துக்கணும். இப்போ CIA-2 இருக்குது அதுலனா 3 CO கூட வரலாம், 2 CO வரலாம். பட் என் செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் 5 COவும் வந்திருக்கணும். 5 or 6 எவ்வளோ ஒரு பேப்பரில் எவ்வளோ CO இருக்கோ அவ்வளோவும் அதில் வந்துடணும். இப்போ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டினுடைய இந்த COவோட இந்த வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கொஷின் பேப்பரை நீங்கள் எடுத்துக்கணும். எந்த டெஸ்ட்டு நீங்கள் எந்த டெஸ்ட்டுக்கு இன்டைரக்ட் அசஸ்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டெஸ்ட்டினுடைய கொஷின் பேப்பர்னால் வித் CO அண்ட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லெவல் ஃபார் ஈச் கொஷின் இருக்கிற அந்த கொஷின் பேப்பரை எடுத்துட்டு அது நீங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். அந்த கூகுள் ஃபார்மில் வந்து இங்கே எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ, சப்போஸ் உங்களுக்கு ஒரு 15 கொஷின் இருக்குன்னா 15 கூகுள் ஃபார்மில் 15 கொஷின் நீங்கள் ரெடி பண்ணணும். அதாவது சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் மாதிரி கொஷினை க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஷோ அட்லீஸ்ட் 1 ரேண்டம் வேரியபிள் தட் வுட் மோஸ்ட் லைக்லின்னு கொடுத்துருக்காங்க. CO3 அண்ட் K2 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்கள் கூகுள் ஃபார்மில் ஃபஸ்ட்டு கொஷினாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஷின் அது என்ன கொஷின்னு கொடுக்கணும், அதோட CO என்ன, அதோட ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லெவல் என்ன அப்படின்றத நீங்கள் கொஷினில் டிஃபைன் பண்ணிடணும். கீழே ஆப்ஷனில் வந்து 3 ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். மல்டிபிள் சாய்ஸில் அக்ரி, டிஸ்அக்ரி அண்ட் நியூட்ரல்னு கொடுத்துக்கணும். சரியா? இந்த 3 to 1 வந்து நீங்கள் கூகுள் ஃபார்மில் கொடுக்கக்கூடாது. அது ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் நீங்கள் வச்சுக்கணும். அதை கொஷின் கூகுள் ஃபார்மில் அது வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கூகுள் ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அக்ரி இருக்கிறதுக்கெல்லாம் 3ன்னு போட்டுக்கணும், டிஸ்அக்ரி இருக்கிறதுக்கெல்லாம் 2ன்னு போட்டுக்கணும், நியூட்ரல் இருக்கலாம் 1ன்னு போட்டுக்கணும், இல்லை 0 1ன்னு போட்டுக்கணும், வாட் எவர். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும். ஸோ கொஷின் 2 என்ன கொஷின், CO3, CO லெவல், K லெவல், மறுபடியும் இதே ஆப்ஷன்ஸ் அக்ரி, டிஸ்அக்ரி, நியூட்ரல் கொடுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ, 15 கொஷின்ஸோ 20 கொஷின்ஸோ எல்லாத்துக்கும். ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் தட் மெனி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இன் த கூகுள் ஃபார்ம் வித் these 3 ஆப்ஷன்ஸ் போட்டுட்டு இதில் உங்களுக்கு ஒரு கொஷினும் ஒரு COவில் இருக்கும். சப்போஸ் இப்போது நம்ம இங்கே பார்த்த மாதிரி இப்போ CO1 CO2 இருக்குது. சப்போஸ் CO1 உங்களுக்கு வந்து இப்போது ஒரு 20 கொஷின் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 கொஷினில் ஒரு 10 கொஷின் ஒரு வாட் எவர் வந்து CO1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவுட் ஆஃப் டோட்டல் 20 questions, say 10 questions come from CO1. ஓகே, இப்போ இந்த 10 கொஷின்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒருத்தன் 3 கொடுத்துருப்பான், ஒருத்தன் 2 கொடுத்துருப்பான், ஒருத்தன் 1 கொடுத்துருப்பான், எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 26, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 26 இருக்காங்க. 26ல் CO1 இருக்கிற கொஷின்ஸுக்கு இந்த 10 கொஷின் இருக்குது இல்லையா, இந்த 10 கொஷின் CO1ல் இருக்குது. அது எந்த கொஷினாக வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தேர்ட் கொஷின், 5th கொஷின், வாட் எவர் தி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், இட் கேன் பி ஆஃப் எனி கேட்டகரி லைக் தட். 10 கொஷின்ஸ். இந்த CO இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் என்ன வேல்யூ வந்திருக்கு அது உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அக்ரி கொடுத்துருக்கிற வேல்யூ எல்லாம் 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கணும், டிஸ்அக்ரி கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கணும், நியூட்ரல்னு கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு CO1க்கு மட்டும் இந்த 10 கொஷினில் 26 ஸ்டூடெண்ட் இந்த 10 கொஷினுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ
அந்த ஆப்ஷனுக்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூவை எடுத்து அந்த வேல்யூவை எடுத்து நீங்கள் இங்கே ஃபீட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து CO1க்கு CO1 அதோட ஆவரேஜ் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ CO1 வந்து ஒரு 10 கொஷின் இருக்குது அப்படின்னா 10 கொஷினுடைய ஆவரேஜ் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரே ஒரு கொஷின் இருந்தால் அதை அப்படியே போட்டுக்கலாம். 5 கொஷின் இருந்ததுன்னா 5ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் 1 CO1 கொஷின் 1 அதுக்கு ஒருத்தன் 3 கொடுத்துருக்கான் ஒரு ஸ்டூடெண்ட். இன்னொரு ஸ்டூடெண்ட் CO1 கொஷின் 2க்கு 2 கொடுத்துருக்கான். இன்னொரு பார்த்தேன் CO1 கொஷின் 3க்கு 3 கொடுத்துருக்கான். ஸோ மொத்தமே 3 கொஷின் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் திஸ் வில் பி 8 டிவைடட் பை 3. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த வேல்யூவை எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் CO1க்கு அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற மொத்த CO1க்கு என்னென்ன சாய்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்து அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணி அந்த நம்பரோட ஆவரேஜ் எடுத்து இங்கே போட்டுக்கணும், இந்த இடத்துல போட்டுக்கணும். ஸோ அதே மாதிரி CO2க்கு போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஈச் ஸ்டூடெண்ட் அந்த கூகுள் ஃபார்மில் CO1க்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கான், CO2க்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கான்றத ஆவரேஜ் எடுத்து இங்கே போட்டுக்கணும். லைக் தட் இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். உங்கள் கிளாஸ் ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் அதோட ஆவரேஜ் நீங்கள் எடுத்துக்கணும். CO1ஓட ஆவரேஜ் ஆஃப் த கிளாஸ், CO2னுடைய ஆவரேஜ் ஆஃப் த கிளாஸ். ஓகே, இது வந்து இந்த டோட்டல் அட்டெயின்மெண்ட் இங்கே இருக்கணும், இது தேவையில்லை இது. ஸோ இது CO1ஓடைய CAA1னுடைய this value indicates CO1 attainment for CAA1. Similarly, this will indicate CO2 attainment for CAA1. CAA1 எக்ஸாமில் CO1னுடைய அஃப்கோர்ஸ் இன்டைரக்ட் அட்டைன்மெண்ட், இன்டைரக்ட் அசஸ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான், ஏன்னா நம்ம அதை பற்றி தான் பார்த்துட்டுருக்கோம், இன்டைரக்ட் அசஸ்மெண்ட். ஸோ லைக் திஸ் யூ ஹேவ் டு கால்குலேட் ஃபார் CAA1, CAA2, CAA3 அண்ட் எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன். இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொஷின் பேப்பரை டிஃபைன் பண்ணி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த CO அண்ட் K லெவலில் டிஃபைன் பண்ணி அது ஸ்டூடெண்ட்டுக்கு கூகுள் ஃபார்மில் அமுச்சு ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு கூகுள் ஃபார்மில் ஒரு கொஷினாக செட் பண்ணி அக்ரி, டிஸ்அக்ரி, நியூட்ரல்னு ஆப்ஷன் கொடுத்து அதோட ரெஸ்பான்ஸ் ஷீட் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் அக்ரி எல்லாத்தையும் 3ஆக கன்வெர்ட் பண்ணி, டிஸ்அக்ரி எல்லாத்தையும் 2ஆக கன்வெர்ட் பண்ணி, நியூட்ரல் எல்லாத்தையும் 1ஆக கன்வெர்ட் பண்ணி அதோட டோட்டல் எடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டினுடைய CO1 என்ன ஆவரேஜ், CO2 என்ன ஆவரேஜ், அதாவது அந்த எக்ஸாமில் என்னென்ன COஸ் கவர் ஆகிருக்கோ அந்த CO1னுடைய ஆவரேஜ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஷீட்டு நான் உங்களுக்கு காட்டல, பிகாஸ் அது கூகுள் ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் கோடில் வரும். அது அந்த வேல்யூவை எடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டினுடைய ஆவரேஜ் வேல்யூவை நம்ம இங்கே போட்டுக்கணும். அந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம ஆவரேஜ் வேல்யூ எடுத்து போடணும். அந்த மாதிரி இன்டைரக்ட் அசஸ்மெண்ட் ஃபார் CAA1, CA2, CA3 எல்லாம் போட்டுக்கணும். அண்ட் ஃபைனல் அட்டைன்மெண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த கோர்ஸோட அட்டைன்மெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது டைரக்ட் அசஸ்மெண்ட்லேருந்தும் இன்டைரக்ட் அசஸ்மெண்ட்லேருந்தும் எப்படி பண்ணுறதுன்னு. இது வந்து வெறும் ஜஸ்ட் சம்மரி தான். இது இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அட்டைன்மெண்ட், ஃபைனல் டைரக்ட் கோர்ஸ் அட்டைன்மெண்ட், இது டைரக்ட் கோர்ஸ் அட்டைன்மெண்ட் கால்குலேஷன், இது இன்டைரக்ட் கோர்ஸ் அட்டைன்மெண்ட் கால்குலேஷன். ஸோ திஸ் இஸ் இன்டைரக்ட், திஸ் இஸ் டைரக்ட். ஸோ டைரக்டில் வந்து CAA1, CAA2, CAA3 இன்டர்னல்னுடைய ஆவரேஜ். ஸோ CA1ல் நம்ம 2 CO பார்த்துருக்கோம், CA2ல் ஒரு 2-3 CO வந்திருக்கலாம், CA3ல் 5 CO வந்திருக்கலாம், இட் டிபெண்ட்ஸ். அந்த ஒவ்வொரு CO அட்டைன்மெண்ட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வேல்யூவை எடுத்து இங்கே நம்ம டைப் பண்ணிக்கணும், இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கணும். ஸோ யூ கேன் லிங்க் த வேல்யூஸ் டு த ஷீட்ஸ் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு இதோட ஆவரேஜ் நம்ம இங்கே எடுத்துக்கணும்.
So we take the average of these values. So 3 plus 3 average 2, 2 plus 3 plus 3 average 2.7, 3 plus 3 average 3, 3 plus 3 3. So the internal நோடைய average. This value is average of internal. இது end semesterல வரக்கூடிய டைரக்டாக நம்ம அப்படியே அதை ஆவரேஜ் எடுத்துடுறோம். நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய ஃபீட்பேக்கில் இருந்து CO1 உடைய ஆவரேஜ் எவ்வளோ, டோட்டல் ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ், டோட்டல் ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஃபார் C1. ஓகே, உங்களுக்கு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்டும் ESE கொஷின் பேப்பரில் CO1க்கு என்ன அட்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம அதை போட்டுக்கணும். அதாவது இந்த வேல்யூ, this value, this value, this value, this value for CO1, 2, 3 for the end semester examination. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா end semester examination நம்ம 5 CO இருக்கும். 5 CO-னுடைய வேல்யூவை நீங்கள் இங்கே எடுத்துக்கணும். ஸோ இப்போ 5 CO-ஓட வேல்யூ நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். CO1, CO2, CO3, CO4, CO5. ஸோ இந்த வேல்யூ இல்லை, அந்த வேல்யூ எடுத்து நமக்கு போட்டுக்கணும். அது வேறு வேல்யூ நான் உங்களுக்கு காமிச்சது. அந்த மாதிரி end semester examனுடைய ஒவ்வொரு CO-னுடைய ஆவரேஜ் ஆஃப் த கிளாஸ் எடுத்து இங்கே போட்டுக்கணும். அப்புறம் இதோட ஆவரேஜ் இங்கே போட்டுக்கணும், இதோட ஆவரேஜ் இங்கே போட்டுக்கணும். ஸோ 2.9 and 3. இப்போ இதுக்கு வந்து we have to define percentage weightage. பர்சன்டேஜ் வெயிட்டேஜ்னா இன்டர்னலாக பண்ணக்கூடிய டைரக்ட் அசஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ், எக்ஸ்டர்னலாக பண்ணக்கூடிய டைரக்ட் அசஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ். இது நான் உங்களுக்கு ஒர்க் ஷாப்பில் சொன்ன மாதிரி நம்ம 50-50 எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸாம் பேட்டர்ன்லாம் 50-50 எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ நீங்களும் 50-50 எடுத்துக்கலாம், இல்லை 40-60 கூட எடுத்துக்கலாம். பெட்டர் யூ டேக் 50-50, ஈஸியாக இருக்கும் அது. ஸோ 2.9 50%. இங்கே நான் எடுத்துகிட்டு இருக்கிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எடுத்துக்க வேண்டியது, இங்கே நான் எடுத்துகிட்டு இருக்கிறது. ஸோ இதோட ஆவரேஜ் 2.9 வந்திருக்கு, இதோட ஆவரேஜ் 3 வந்திருக்கு. இப்போ 40% ஆஃப் 2.9 இஸ் 1.7, 60% ஆஃப் 3 இஸ் 1.8. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2.97 இஸ் த ஃபைனல் டைரக்ட் கோர்ஸ் அட்டைன்மெண்ட். இப்போ இன்டைரக்ட் கோர்ஸ் அட்டைன்மெண்ட் பார்க்கலாம். இன்டைரக்ட் கோர்ஸ் அட்டைன்மெண்ட்லனா அகெயின் CA1க்கு ஃபீட்பேக் வாங்கியிருக்கோம், அதோட வேல்யூ. CA2க்கு ஃபீட்பேக் வாங்கியிருக்கோம், அதோட வேல்யூ. CA3க்கு ஃபீட்பேக் வாங்கியிருக்கோம் ஃபார் ஆல் திஸ் CO, அதோட வேல்யூ. இது வந்து எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுடைய அந்த வேல்யூ இருக்குது. ஸோ இது எல்லாத்தோட ஆவரேஜ் எடுத்தோம்னா இந்த மூணுத்தோட ஆவரேஜ் எடுத்து போட்டுப்போம். அதே மாதிரி இங்கே பண்ண மாதிரியே ஸோ இங்கே வந்து நம்ம இன்டர்னல்னுடைய ஆவரேஜ் இங்கே போட்டோம், எக்ஸ்டர்னல்னுடைய ஆவரேஜ் இங்கே போட்டோம். அதே மாதிரி இங்கேயும் இன்டர்னல்னுடைய ஆவரேஜ் இங்கே போட்டுப்போம், எக்ஸ்டர்னல்னுடைய ஆவரேஜ் இங்கே போட்டுப்போம். அண்ட் தென் அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வில் ஹேவ் திஸ் வேல்யூ. ஸோ நவ் இப்போ இதுக்கு வந்து திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும். என்ன வெயிட்டேஜ்? டைரக்ட் அட்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ், இன்டைரக்ட் அட்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ். நான் உங்களுக்கு ஒர்க் ஷாப் எடுக்கும்போது சொல்லியிருந்த மாதிரி டைரக்ட் அட்டைன்மெண்ட்டுக்கு நம்ம மேக்ஸிமம் வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கு தான் நம்ம இன்புட்ஸ் நிறைய கொடுக்குறோம். இன்டைரக்ட்டுக்கு 20% வச்சுக்கிறோம். ஸோ 80% ஆஃப் 2.97 is 2.38. 20% of 2.06 will be this value 0.41. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2.79 வரும். அதை நம்ம அப்ராக்சிமேட்டாக 2.8ன்னு போட்டுருக்கோம். இதுதான் கோர்ஸோட அட்டைன்மெண்ட். அவுட் ஆஃப் 3 you have scored 2.8 attainment for this particular course, final course attainment for this. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து நீங்கள் சிலபஸில் ஏற்கனவே இதை மேப் பண்ணி வச்சுருப்பீங்க. இது CO அண்ட் PO வந்து கான்செப்ஷுவலாக நீங்கள் இதோட அவுட்கம்மையும் கோர்ஸோட அவுட்கம்மையும் ப்ரோக்ராமோட அவுட்கம்மையும் மேட்ச் பண்ணி அதுக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பீங்க. ஸ்ட்ராங் கோரலேஷன் இருந்தால் 3 கொடுத்துருப்பீங்க, மீடியம் கோரலேஷன் இருந்தால் 2 கொடுத்துருப்பீங்க, ஸ்மால் கோரலேஷன் இருந்தால் 1ன்னு கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த ஒரு டேபிள் நீங்கள் ஆல்ரெடி சிலபஸில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேபிள் இங்கே எடுத்துட்டு இதோட ஆவரேஜ் இங்கே போட்டுக்கணும். PO1ஓட ஆவரேஜ் இது, PO2ஓட ஆவரேஜ், PO3ஓட ஆவரேஜ், PO4ஓட ஆவரேஜ், PO5ஓட ஆவரேஜ் இங்கே போட்டுக்கிறோம். Now this 2.4
இப்போ 2.4 by 2.6 இன்ட்டு நம்மளுடைய மேக்ஸ் இங்கே வேல்யூ வந்து 2.3 வந்திருக்கு. 3 வந்திருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு 2.6 வந்திருக்கும் போது இதோட ரேஷியோ, அதாவது இந்த 2.6 ஆஃப் திஸ் 2.8 எவ்வளோ வந்திருக்கு, தட் வில் பி 2.4. அதே மாதிரி இந்த 1.6 ஆஃப் தி 2.8 எவ்வளோ வந்திருக்கு, தட் வில் பி 1.5. ஸோ இது வந்து அந்த COPOனுடைய attainment. So this is how you calculate the final attainment for the course. So if you have any doubts, you please post it in the comment section, or you can call me. I will try to help you. Thank you for watching the video.